தேர்தல் முடிந்தவுடன் நிச்சயமாக பிரியாணி போடணும்னு சொல்லி சொன்னேன். இப்பதான் நியூஸ்ல வந்துச்சு மட்டன் பிரியாணியாம. அதனால சுவையான ஆட்டு பிரியாணி ரெடியாக இருக்கிறது. மகத்தான வெற்றி இந்த கோதைக்கு காத்திருக்கிறது. நன்றி, வணக்கம். எவ்வளவு பயப்படுறாங்க பாருங்க, எவ்வளவு பயப்படுறாங்க பாருங்க. அது எது நம்ம இவர் டிஆர்பி ராஜா இருக்காரல்லங்கா போகும்போது ஆட்டுக்குட்டி தூக்கிட்டு போறாராமா டிஆர்பி ராஜா. எவ்வளவு பயம் அவங்களுக்கு. ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு போயிட்டான்னா, அதாவது நேத்து நாங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணும் பொழுது நம்முடைய கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய சமுதாயம் இருக்காங்க, குறும்பா கம்யூனிட்டி. அவங்க எல்லாம் ஆடு மேய்க்கிறவங்க, ஒரிஜினலா ஷீப் ரியர். அவங்க ஆட்டினுடைய முடியிலிருந்து செய்யப்பட்ட ஒரு கம்பளி போர்வையை கொண்டு வந்து எங்களுக்கு போத்தி விட்டாங்க. இதுதானே ஜனநாயகம். ஒரு ஜனநாயகத்தினுடைய மரபுங்கிறது அவர்கள் செய்யக்கூடிய தொழிலை அங்கீகாரம் கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா இவங்கள என்ன, பணக்கார ஆட்கள், பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், அப்பா எல்லாம் கொள்ளடிச்சு சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. டிஆர்பி ராஜாக்கு எப்போச்சும் ஒரு நாள் நாச்சு வேர்வேன்னு வந்து சிந்திருக்கானா? ஒரு நாள் சிந்திருக்கா? ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு பொட்டு வேர்வை கிராமத்திலேயோ நகரத்திலேயோ உழைச்சு சம்பாதிச்சிருக்காரா? உழைச்சு சம்பாதிச்சிருக்காங்களா? சொன்னாலும் அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அரசியல் போயிருச்சுன்னா, தனி மனித தாக்குதல்ல தான் இன்னைக்கு கோயம்புத்தூர் பாலிடிக்ஸே நடந்துகிட்டு இருக்கு, தனி மனித தாக்குதல். அதனால நீங்க ஆட்டை பிரியாணி போடுவீங்களோ என்னமோ போடுவீங்களோ, அந்த ஆட்டை தயவு செஞ்சு கொடுமைப்படுத்தாம பிரியாணி போடுங்க. அதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். எத்தனையோ பேர் ஆடு வெட்டி சாப்பிட்டு இருக்காங்க.